வணக்கம். இந்த வீடியோவில் நீட் சிலபஸில் 13th சாப்டர், அதாவது மேக்னெட்டிக் எஃபெக்ட்ஸ் ஆஃப் கரண்ட் அண்ட் மேக்னட்டிசம், மின்னோட்டத்தின் காந்த விளைவுகள் மற்றும் காந்தவியல், அந்த சாப்டரில் இருக்கக்கூடிய ஒரு டாபிக் என்னென்னா ஃபோர்ஸ் ஆன் மூவிங் சார்ஜஸ் இன் மேக்னெட்டிக் ஃபீல்டு அண்டு எலக்ட்ரிக் ஃபீல்டு. மின் மற்றும் காந்த புலத்தில் இயங்கும் மின் துகளின் மீது செயல்படும் விசை. இந்த டாப்பிக்கில் இருக்கக்கூடிய MCQ பார்க்க போகிறோம். ஏற்கனவே இந்த டாப்பிக்கான கான்செப்ட்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம், போன வீடியோலேயே டிஸ்கஸ் பண்ணிட்டோம். அந்த கான்செப்ட்ஸ் வீடியோவுக்கான லிங்க் நமக்கு இங்கே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதில் கான்செப்ட் வீடியோ பார்க்காதவங்க அதை முதல்ல பார்த்துருங்க. அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ பார்த்தா புரியும். அடுத்தது இப்போ நம்ம பார்க்க போகிற MCQ கொஷின் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 11 கொஷின்ஸ் இருக்குது இந்த கொஷின் பேப்பரில். இந்த கொஷின் பேப்பருக்கான PDF லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை நீங்கள் முதல்ல டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டு கொஷினை கையில் வச்சுக்கிட்டு நீங்கள் வீடியோ பார்த்தா தான் புரியும் என்ன கொஷின் அப்படிங்கிறது. ஏன்னா கொஷின் நம்ம வீடியோவில் டிஸ்பிளே பண்ணல, ஓகே, PDFாக இருக்குது. அதை டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் கையில் வச்சுட்டு வீடியோ பாருங்கள். இப்போ நம்ம ஃபஸ்ட் கொஷின் பார்க்கலாம். ஃபஸ்ட் கொஸ்டின் பார்த்தா, a charged particle is moving on circular path with velocity v in a uniform magnetic field B, capital B. If the velocity of the charged particle is doubled and the strength of magnetic field is halved, then radius becomes, ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க 2 times, 4 times, 8 times, 16 timesனு. ஒரு மின்துகள் B என்ற சீரான காந்தப்புலத்தில் V என்ற திசைவேகத்தில் வட்டப்பாதையில் இயங்குகிறது. துகளின் திசைவேகத்தை இருமடங்காகவும் காந்தப்புலத்தை பாதியாகவும் குறைத்தால் வட்டப்பாதையின் ஆரம் என்ன ஆகும் அப்படிங்கிறது தான் கொஸ்டின் நமக்கு. ஸோ இப்போ இது நமக்கு லாரன்ஸ் விசை சம்மந்தப்பட்ட கொஸ்டின். அதாவது ஒரு சார்ஜ்டு பார்ட்டிக்கிள் மேக்னெட்டிக் ஃபீல்டில் பர்பெண்டிகுலராக என்ட்ரானுச்சு அப்படின்னா அது சர்க்குலர் பாத்தில் சுற்ற ஆரம்பிக்கும் அப்படின்னு பார்த்தோம். ஒரு மின்னூட்டம் பெற்ற துகள் காந்தப்புலத்துக்கு செங்குத்தாக நுழைஞ்சது அப்படின்னா அந்த காந்தப்புலத்தில் வட்டப்பாதையில் இயங்கும் அப்படின்னு படித்தோம். அதுக்கான கான்செப்ட்ஸ்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இங்கே நம்ம கொடுத்துருக்கிறது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அதாவது முதல்ல ஒரு கேஸ், ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் திசைவேகம் V1 வச்சுக்கிறோம், அது Vன்னு வச்சுக்கிறோம். அடுத்து காந்தப்புலம் மேக்னெட்டிக் ஃபீல்டு ஸ்ட்ரென்த் அது B1 ஃபஸ்ட்டில், அதை Bன்னு வச்சுக்கிறோம். ரெண்டாவது கேஸ் என்ன அப்படின்னா, இப்போ திசைவேகம் இருமடங்காகுது, வெலாசிட்டி டபுள் பண்ணுறோம். அப்போ V2 = 2Vன்னு வச்சுக்கலாம். இதை போல் இது 2 மடங்கு. அடுத்து காந்தப்புலம் அது பாதி ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ V2 செகண்ட் கேஸில் மேக்னெட்டிக் ஃபீல்டு இஸ் ஹாவ்டு, காந்தப்புலம் பாதி ஆகுது, அதாவது இதில் இருக்கிறதுல பாதி B/2 ஆகுது. இதுதான் 2 கேஸ். நம்ம என்ன கேட்குறாங்க கொஸ்டின் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி திசைவேகத்தையும் காந்தப்புலத்தையும் மாற்றுறப்ப அந்த வட்டப்பாதையில் சுற்றக்கூடிய துகளினுடைய ஆரம் என்ன ஆகும் அப்படிங்கிறது தான் கொஸ்டின். இந்த துகளினுடைய ஆரம் என்ன ஆகும், காந்தப்புலத்தினுடைய மதிப்பையும் திசைவேகத்தினுடைய மதிப்பையும் நம்ம மாற்றுறப்ப ஆரம் என்ன ஆகும் அப்படிங்கிறது தான் கொஸ்டின். அதாவது ரேடியஸ் ஆஃப் த சர்க்குலர் பாத் இன் விச் சார்ஜ்டு பார்ட்டிகிள் மூவ்ஸ். அப்போ அதுக்கான ஈக்குவேஷன் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ இந்த சாப்டருக்கான ஃபார்முலா லிஸ்ட்டும் இந்த டிஸ்கிரிப்ஷனில், ஃபார்முலா லிஸ்ட்டுக்கான PDF லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதில் இந்த ஃபார்முலாலாம் இருக்கும் பார்த்தீங்கன்னா. ஸோ நமக்கு இங்கே ஃபார்முலா என்ன அப்படின்னா, ரேடியஸ் ஆஃப் த சர்க்குலர் பாத் அப்படின்னு பார்த்தீங்கன்னா R = mv/bq. இதுதான் ஃபார்முலா நமக்கு. இதில் எது சேஞ்ச் ஆகுதுன்னு பாருங்கள். எது சேஞ்ச் ஆகுது? Vயும் Bயும் தான் சேஞ்ச் ஆகுது. V சேஞ்ச் ஆகுது, B சேஞ்ச் ஆகுது இல்லையா? மற்றது M என்னது கான்ஸ்டன்ட், அதை எடுத்துடலாம். Q கான்ஸ்டன்ட், ஏன்னா ஒரே துகள் தான், இந்த துகள்லாம் மாறல. அப்போ அதை எடுத்துடலாம். அப்போ மீதி பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் கான்ஸ்டன்ட்னா R ப்ரொபோஷனல் டு V/B அப்படின்னு சொல்லலாம். V/B. அப்போ நமக்கு 2 கேஸ். நம்ம ரெண்டாவது கேஸில் ரேடியஸ் என்ன, ஆரம் என்னன்னு தான் கண்டுபிடிக்கணும். அப்போ R2/R1 போடலாம். R2/R1 = இங்கே அப்படியே பாருங்கள், V1 இங்கே 2 இருக்குது மேலே, அப்போ இங்கேயும் 2. ஃபஸ்ட்டு V2/B2 R1. அப்போ R1னா R1க்கு என்ன வரும்? V1/B1 வரும். ஆனால் R1 இருக்கிறனால தலைகீழாக வரும். இதோட தலைகீழாக வரும். என்ன வரும்? V1/B1 வரும். ஓகே, R1ங்கிறனால. இப்போ வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா V2ங்கிறது நம்ம என்ன வச்சுருக்கோம்? 2Vன்னு வச்சுருக்கோம். 2V
பை B2 என்ன வச்சுருக்கோம், B/2. அப்போ B/2னா அந்த 2 வந்து இங்கே வந்துடும். ஓகே, இன்ட்டு B1 வந்து B தான், V1 V தான். இப்போ எதாவது கேன்சல் ஆகும் பாருங்கள், B கேன்சல் ஆகும், V கேன்சல் ஆகும். ஓகே, அப்போ என்ன கிடைக்கிது, 2 × 2 4. இது என்னது, R2/R1 = 4. தேர்ஃபோர் இதிலிருந்து R2 என்ன ஆகும், R2 = கிராஸ் மல்டிபிள் பண்ணால் 4R1 ஆகும். அப்போ ஆன்சர் வந்து 4 டைம்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, ரேடியஸ் வந்து இன்க்ரீசஸ் 4 டைம்ஸ், 4 மடங்கு ஆரம் அதிகரிக்குது. அப்போ என்ன ஆப்ஷன் இதில் அப்படின்னா ஆப்ஷன் பி. இப்போ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. ஓகே, இதை நோட் பண்ணி. நெக்ஸ்ட்டு செகண்ட் கொஸ்டின் பார்ப்போம். செகண்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, an electron of mass 9 × 10⁻31 kg and charge 1.6 × 10⁻19 coulomb moving with speed c/100. அதில் cனா என்னென்னா ஸ்பீட் ஆஃப் லைட், தட் இஸ் 3 × 10⁸ m/s is injected into a magnetic field B of magnitude 9 × 10⁻⁻4 Tesla perpendicular to its direction of motion. We wish to apply an uniform electric field E together with the magnetic field so that the electron does not deflect from its path. Then என்ன ஆப்ஷன் சூஸ் பண்ணணும். அதாவது தமிழில் சொல்லணும் அப்படின்னா, தமிழ் மீடியம் கொஸ்டின் பாருங்கள். c/100 திசைவேகத்தில் இயங்கும் எலக்ட்ரான் ஒன்று 9 × 10⁻⁻4 டெஸ்லா மதிப்பு கொண்ட B என்ற சீரான காந்தப்புலத்திற்கு செங்குத்தாக நுழைகிறது. எலக்ட்ரான் தன் பாதையிலிருந்து விலகலடையாமல் இருக்க காந்தப்புலத்துடன் நாம் செலுத்த வேண்டிய சீரான மின்புலம் E. கொடுக்கப்பட்டவை எலக்ட்ரான் நிறை கொடுத்துருக்காங்க, எலக்ட்ரான் மின்னோட்டம் கொடுத்துருக்காங்க, வெற்றிடத்தில் ஒளியின் வேகம் கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு இங்கே கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெலாசிட்டி செலக்டார், திசைவேக தேர்ந்தெடுப்பான் அப்படிங்கிற கான்செப்ட் நம்ம படிச்சிருக்கோம். இது கொஸ்டின் நம்பர் 2. என்ன அப்படின்னா, ஒரு இடத்துல காந்தப்புலம் இருக்குது, காந்தப்புலம் வந்து இந்த போர்டுக்கு பர்பண்டிகுலராக இருக்குது. இந்த கிராஸ் மார்க்ஸ் வந்து எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா, ஒரு சீரான காந்தப்புலம் இருக்குது, அது இந்த போர்டுக்கு செங்குத்தாக உள்நோக்கி இருக்கிறதா அர்த்தம். இந்த கிராஸ் மார்க் வந்து உள்நோக்கி இருக்கிறதா குறிக்குது. ஓகே, அதே டாட் போட்டால் அது வந்து வெளிநோக்கி இருக்கிறதா குறிக்கும். ஸோ அப்போ இங்கே யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு ஆக்ட்ஸ் பர்பெண்டிகுலர் டு த பிளேன் ஆஃப் த போர்டு அப்படின்னு வச்சுக்கணும். இது வந்து பி. அடுத்து இங்கே வந்து 2 பிளேட் இருக்கிறதா எடுத்துக்கிறோம். மேலே ஒரு பிளேட், அது வந்து பாசிட்டிவ்லி சார்ஜ் பிளேட், இது வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டுன்னு சொன்னேன், காந்தப்புலம். இப்போ இங்கே மேலே வந்து ஒரு பாசிட்டிவ்லி சார்ஜ் பிளேட், கீழே வந்து நெகட்டிவ்லி சார்ஜ் பிளேட் இருக்குது அப்படின்னா, இங்கே சீரான மின்புலம் இருக்கும். இந்த திசையில் சீரான மின்புலம் இருக்கும், இந்த திசையில் இருக்கும். இது வந்து மின்புலம். அப்போ மின்புலம் மேலிருந்து கீழ் நோக்கி இருக்குது. எலக்ட்ரிக் ஃபீல்டு ஆக்ட்ஸ் வெர்டிகலி டவுன்வர்ட், மேக்னெட்டிக் ஃபீல்டு ஆக்ட்ஸ் ஹரிசாண்டலி இன்வர்டு. ஓகே, இந்த மாதிரி 2 பர்பண்டிகுலர் டைரக்ஷனில் 2 ஃபீல்டு இருக்குது. ஒன்று, அதாவது ஒரு ஃபீல்டு இப்படின்னா இன்னொரு ஃபீல்டு வந்து இப்படி. ஓகே, அந்த மாதிரி பர்பண்டிகுலராக இருக்குது, 2 ஃபீல்டு இருக்குது. அந்த 2 ஃபீல்டு இருக்கிற இடத்துல நமக்கு வந்து ஒரு சார்ஜர் பார்ட்டிக்கல் உள்ளே அலோவ் பண்ணோம் அப்படின்னா, நம்ம படிச்சிருக்கோம். என்ன படிச்சிருக்கோம்னா, இப்போ இதில் வந்து ஒரு சார்ஜர் பார்ட்டிக்கல், அதாவது +Q அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, அது வந்து இந்த டைரெக்ஷனில் போகுது அப்படின்னா, இது என்னுடைய திசைவேகம், வெலாசிட்டி வந்து இந்த டைரெக்ஷன் அப்படின்னா, இது வந்து ஒரு ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும். என்ன ஃபோர்ஸு, மேக்னெட்டிக் ஃபீல்டுனால ஒரு ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம், அது வந்து இந்த டைரெக்ஷனில் ஆக்ட் பண்ணோம். அடுத்து எலக்ட்ரிக் ஃபீல்டுனால ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணோம், அது இந்த டைரெக்ஷனில் ஆக்ட் பண்ணோம், FEன்னு சொல்லுவோம். ஓகே, அப்போ இந்த 2 ஃபோர்ஸும் ஈக்குவலாக இருந்தது அப்படின்னா நமக்கு இந்த சார்ஜ்டு பார்ட்டிகள் வந்து எந்த பக்கமும் விலகல் அடையாமல் ஸ்ட்ரெயிட்டாக போகும். 2 ஃபோர்ஸும் ஈக்குவலாக இருந்ததுன்னா, அதெல்லாம் நம்ம கான்செப்ட்ஸில் படிச்சிருக்கோம், ஆல்ரெடி வந்து படிச்சிருக்கோம். ஓகே, அப்போது இங்கே கான்செப்ட்ஸ் என்ன அப்படின்னா, FB = FE. இப்போ இந்த விலகல் அடையாமல் போகிறதுக்கு என்ன நிபந்தனை நம்ம படிச்சிருக்கோம், V = E/B. இதுதான் வந்து கண்டிஷன். இந்த சார்ஜ்டு பார்ட்டிகள் அது பாசிட்டிவாக இருந்தாலும் சரி, நெகட்டிவாக இருந்தாலும் சரி, நமக்கு வந்து டைரெக்ஷன் மாறும். பாசிட்டிவ் சார்ஜ்னால் இப்போ வந்து FB இந்த டைரெக்ஷனில் இருக்கும், FE இந்த டைரெக்ஷனில் இருக்கும். அதே நெகட்டிவ் சார்ஜ்னால் FB கீழே போயிடும், FE வந்து மேலே போயிடும், அப்படி மாறிடும். சரியா, ரைட். இப்போ இதுதான் கண்டிஷன். விலகல் அடையாமல் போகிறதுக்கு கண்டிஷன் என்னன்னா V = E/B. இதுதான் கண்டிஷன். இப்போ நமக்கு என்ன கேட்குறாங்கன்னா,
கேட்குறது வந்து இ தான் கேட்குறாங்க. இந்த இ எவ்வளோ, மேக்னெட்டிக் ஃபீல்டு கொடுத்தாச்சு, இவ்வளோன்ட்டு கொடுத்தாச்சு. இ வந்து எவ்வளோ கொடுத்தா இது விலகல் அடையாமல் போகணும், சார்ஜ் பார்ட்டிகள் விலகல் அடையாமல் போகணும். இ தான் நம்மளுக்கு தேவை. இ இல்லை அப்படின்னா பி மட்டும் இருந்ததுன்னா விலகல் அடையும். இந்த ஃபோர்ஸ்னால் இப்படி உள்ள நுழையிற பார்ட்டிகள் வந்து இப்படி திரும்பி போயிடும், விலகல் அடைஞ்சிடும். அப்போ இப்படி போகிறத பேலன்ஸ் பண்ணோம்னா நம்ம வந்து அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுக்கணும், மின்புலம் கொடுத்தா தான் இந்த ஃபோர்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். அப்போ இந்த ஃபோர்ஸை பேலன்ஸ் பண்ணணும், ஸ்ட்ரைட்டாக போகும். அந்த ஃபோர்ஸ், அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு எவ்வளோ, மின்புலத்தினுடைய மதிப்பு என்ன அப்படிங்கிறதான் கொஸ்டின். அப்போ இங்கே வந்து கண்டிஷன் வந்து V = E/B. நம்ம இ தான் கண்டுபிடிக்கணும். அப்போ இ ஈக்குவல் டு என்ன எழுதலாம், கிராஸ் மல்டிபிள் பண்ணால் V × Bன்னு எழுதலாம். V வேல்யூ அவங்க கொடுத்துருக்காங்க. எவ்வளோ வேகத்தில் இது போகுது அப்படின்னா, இதனுடைய வேகம் வந்து c/100ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அதாவது சிங்கிறது வெலாசிட்டி ஆஃப் லைட் இன் ஃப்ரீ ஸ்பேஸ், வெற்றிடத்தில் ஒளியின் திசை வேகம். அப்போ இதுக்கு பதிலாக c/100 போட்டோம் இன்ட்டு B. இப்போ வேல்யூஸை நம்ம வந்து சப்ஸ்டிட் பண்ண விடுதான். என்ன வேல்யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு சியோட வேல்யூ வந்து நம்மளுக்கு தெரியும், இங்கே எழுதுவோம். E = சியோட வேல்யூ 3 × 10⁸, அதுவும் கொஸ்டினில் இருக்குது, /100 இன்ட்டு பியோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. கொஸ்டினில் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 9 × 10⁻⁴ கொடுத்துருக்காங்க. 9 × 10⁻⁴. ஓகே, இப்போ என்ன வரும், இது வந்து பாருங்கள் 3 × 9 27 இல்லையா. 27 இன்ட்டு இங்கே மேலே 10⁸, இது ஒரு -4, இது வந்து 10⁻2ன்னு வச்சுக்கலாம். 100 வந்து 10⁻2 மேலே வந்ததுன்னா 10⁻�2. அப்போ என்ன வரும் பாருங்கள், 27 × 10⁻8 -2 -4 -2 -6, 8 - 6 2 ஆயிரும் இல்லையா. 8 - 6 2. அப்போ இவ்வளோ வோல்ட்/மீட்டர். இ வந்து 27 × 10⁻2 வோல்ட்/மீட்டர். இது எந்த டைரெக்ஷனில் கொடுக்கணும்னு பார்க்கணும். அதாவது மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு பேரலாக கொடுக்கணுமா, பர்பண்டிகுலராக கொடுக்கணும்னா கண்டிப்பாக பர்பண்டிகுலராக தான் இருக்கணும். மேக்னெட்டிக் ஃபீல்டு இந்த டைரெக்ஷனில் இருக்குன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து இந்த டைரெக்ஷனில் தான் இருக்கணும், பர்பண்டிகுலராக தான் இருக்கணும். அப்போ தான் இந்த ரெண்டு ஃபோர்ஸு ஆப்போசிட் டைரெக்ஷனில் நம்மளுக்கு கிடைக்கும், பேலன்ஸ் ஆகும். சார்ஜ் பார்ட்டிகள் வந்து டிஃப்ளெக்ட் ஆகாமல், விலகல் அடையாமல் ஸ்ட்ரெயிட்டாக போகும். அப்போ ஆப்ஷன் வந்து என்ன அப்படின்னா பர்பண்டிகுலர் டு பி. இந்த வேல்யூ பர்பண்டிகுலர் டு பி. அப்போ ஆப்ஷன் என்னன்னா ஆப்ஷன் சி. ஆன்சர் வந்து இதுக்கு ஆப்ஷன் சி. ஓகே, நோட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு தேர்ட் கொஸ்டின் பார்ப்போம். தேர்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, 2 alpha particles have their ratio of their velocities as 3:2 on entering the magnetic field. If they move in different circular paths, then the ratio of radii of their paths. ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. திசை வேகங்களின் விகிதம் 3:2 கொண்ட இரு ஆல்ஃபா துகள்கள் ஒரு காந்தப்புலத்தில் நுழைந்து வெவ்வேறு ஆரமுடைய வட்டப்பாதையில் சுழன்றால், இயங்கினால் அந்த ஆரங்களின் விகிதம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, இது கொஸ்டின் நம்பர் 3. ஆல்ஃபா துகள், ஆல்ஃபா பார்ட்டிக்கிள், ஆல்ஃபா துகள் 2 துகள் சொல்கிறாங்க. ஓகேயா, 2 துகள் ஒரே காந்தப்புலத்துக்குள்ளே நுழையுது. நம்ம சொன்ன மாதிரி இந்த காந்தப்புலம் இப்படி இருக்குது. ஓகே, இது வந்து காந்தப்புலம், இதுக்குள்ளே 2 துகள் நுழையுது. ஒரு துகள் வந்து பார்த்திங்கன்னா 2 துகளுக்கு இடையில் உள்ள ரேஷியோ ஆஃப் வெலாசிட்டி கொடுத்துருக்காங்க, v1/v2. திசைவேகங்களுடைய விகிதம் வந்து v3/2ன்னு சொல்லிட்டாங்க. அதாவது இது வந்து ஒன்று வந்து 3 m/s ஸ்பீடில் நுழையுது அப்படின்னா இன்னொன்று வந்து 2 m/s ஸ்பீடில் நுழையிறதா, அந்த மாதிரி எடுத்துக்குவோம். அப்போ இப்படி நுழையிறப்ப என்னன்னா, ஒரு துகள் வந்து ஒரு வட்டப்பாதையில் இப்படி சுற்றுது, இன்னொரு துகள் வந்து இன்னொரு வட்டப்பாதையில் சுற்றுது. ஸோ ஒன்றுக்கு வந்து ஆரம் வந்து R1, இன்னொன்றுக்கு வந்து ஆரம் வந்து R2 அப்படி இருக்கலாம். சரியா, இப்போ கொஸ்டின் வந்து அதான் R1/R2 ரேஷியோ என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நமக்கு ஃபார்முலா இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஏற்கனவே பார்த்தது தான். என்னது, R = இந்த கேஸ்க்கு, இந்த கான்செப்டுக்கான ஃபார்முலா நம்ம படிச்சிருக்கோம். R = mv/bq. இதுதான் வந்து ஃபார்முலா. ஸோ இப்போ இந்த ஃபார்முலாவில் எது வேரி ஆகுதுன்னு பாருங்கள். வேரி ஆகிறது மட்டும் எடுத்துகிட்டா போதும், கான்ஸ்டன்ட் அப்படியே வச்சுக்கலாம். வேரி ஆகிறது ரெண்டுமே ஆல்ஃபா துகள் தான். 2 துகள் ரெண்டுமே ஆல்ஃபா துகள்னா 2 ஆல்ஃபா துகளுக்கும் ஒரே நிறை தான் இருக்கும், மாஸ் வந்து சேம், அதை எடுத்துடலாம். அடுத்து வந்து ஒரே காந்தப்புலத்தில் தான் சுற்றுது, மேக்னெட்டிக் ஃபீல்டு சேம், அதை எடுத்துடலாம். அடுத்து 2 ஆல்ஃபா துகளுக்குமே Q-னானது மின்னோட்டம், சார்ஜ். 2 ஆல்ஃபா பார்ட்டிகளுக்குமே சார்ஜ் சேம் தான், இதை எடுத்துடலாம். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா R இதெல்லாம் கான்ஸ்டன்ட்னா R ப்ரொபோஷனல் Vன்னு ஆயிருக்கு. அப்போ நமக்கு ரேஷியோ வேணும்னா R1/R2 ரேஷியோ வேணும்னா என்ன வரும், v1/v2ன்னு வரும். v1/v2 என்ன கொடுத்துருக்காங்க, 3:2ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஆன்சர் வந்து என்னவாக இருக்க முடியும், 3/2 தான் இருக்க முடியும். ஆன்சர் வந்து
இங்கே கொடுத்துருக்கிற ஆப்ஷனில் வந்து பி, ஆப்ஷன் பி. ஓகே, நோட் பண்ணுங்க. இப்போ 4th கொஸ்டின் பார்ப்போம். 4th கொஸ்டின் என்னன்னா, when a positively charged particle enters a uniform magnetic field with uniform velocity, its trajectory can be 1 straight line, 2 வந்து a circle, 3 வந்து helix, a helix. ஆப்ஷன் வந்து 1 only, ஆப்ஷன் பி 1 or 2, ஆப்ஷன் சி 1 or 3, ஆப்ஷன் டி வந்து 1 or 2 or 3 இப்படி கொடுத்துருக்காங்க. நேர் மின்னோட்டம் கொண்ட துகள் ஒன்று சீரான திசைவேகத்தில் சீரான காந்தப்புலத்தில் நுழையும் பொழுது அதன் பாதை நேர்கோடு, வட்டம், சுருள் வட்டம், இந்த மாதிரி 3 இது இருக்குது. அதில் எது சரி அப்படிங்கிறத நம்ம சூஸ் பண்ணோம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்கிறது வந்து பாசிட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிகிள் சீரான திசைவேகத்தில் ஒரு காந்தப்புலத்துக்குள்ளே நுழையுது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இப்போ ஒரு காந்தப்புலம் இந்த திசையில் செயல்படுது அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த திசையில் காந்தப்புலம் இருக்குது, மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது. இது வந்து கொஸ்டின் நம்பர் 4. நமக்கு இந்த திசையில் செயல்படுதுன்னா இப்போ இதுக்கு பேரலாக, நல்லா கவனிங்க, இதுக்கு பேரலாக வந்து ஒரு துகள் வந்து போகுது அப்படின்னா இது விலகல் அடையவே அடையாது. ஏன்னா விலகல் அடைகிறது எதனால் அப்படின்னா லாரன்ஸ் ஃபோர்ஸ்னால தான். நமக்கு ஃபார்முலா வந்து F = BQV sin θ. இதுதான் லாரன்ஸ் ஃபோர்ஸ்க்கு ஃபார்முலா. லாரன்ஸ் ஃபோர்ஸ் நம்ம படிச்சிருக்கோம். அதெல்லாம் லாரன்ஸ் ஃபோர்ஸ். ஓகே, லாரன்ஸ் விசைக்கான ஃபார்முலா லாரன்ஸ் விசை. அப்போ இங்கே வந்து தீட்டா அப்படிங்கிறது என்ன, ஆங்கிள் பிட்வீன் B and Q. அப்போ ஆங்கிள் பிட்வீன் B and V. பிக்கும் விக்கும் இடையில உள்ள கோணம் இங்கே வந்து என்னது, 0. அப்போ தீட்டா 0 அப்படின்னா சைன் 0 எவ்வளவு, 0. அப்போ விசையே இருக்காது. இது 0னா இது ஃபுல்லாக 0. அப்போ F = 0. அப்போ இந்த துகள் விலகல் அடையவே அடையாது. ஒரு துகள் இப்படி போகுது அப்படின்னா நேர்மின்னோட்டம் பெற்ற துகள் இதே திசையில் போயிட்டே இருக்கும். இங்கே வந்து F = 0. ஓகே, சைன் 0 0னா F = 0. விசையே இருக்காது, லாரன்ஸ் விசை இருக்காது. அப்போ இந்த துகள் வந்து ஸ்ட்ரெயிட்டாக போகும். ஓகே, அந்த பார்ட்டிகிள் வில் பி கோயிங் இன் த சேம் டைரக்ஷன். சரியா? அப்போ ஸ்ட்ரெயிட் லைனில் நேர்கோட்டில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது ஒரு கேஸ். நேர்கோடுங்கிற ஆப்ஷன் வந்து கரெக்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது வந்து இன்னொரு கேஸ் என்னென்னா, இது ஒரு கேஸ் ஏ. அடுத்து பி என்னென்னா, இப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு இந்த டைரெக்ஷனில் இருக்குது, காந்தப்புலம் இந்த டைரெக்ஷனில் இருக்குது, துகள் வந்து இந்த டைரெக்ஷனில் என்ட்ராகுது. ஓகே, துகள் வந்து இந்த டைரெக்ஷனில் என்ட்ராகுது. இப்போ தீட்டா எவ்வளோ அப்படின்னா 90 டிகிரி இந்த டைரெக்ஷனில் துகள் என்ட்ராகிறப்ப. இப்போ இந்த மாதிரி பர்பண்டிகுலராக இருந்ததுன்னா தான் என்ன ஆகும்னா F = நம்ம சைன் 90 அப்படின்னா 1. அப்போ F = BQ ஆயிரும். ஃபோர்ஸ் வந்து மேக்ஸிமம் ஆயிரும், விசை வந்து பெருமத்தடையும். இந்த கேஸில் தான் என்ன பண்ணணும்னா இந்த துகள் வந்து காந்தப்புலத்தில் வட்டப்பாதையில் சுற்ற ஆரம்பிச்சிடும். இப்படி என்ட்ராகிற துகள் வந்து இப்படி வட்டப்பாதையில் சுற்ற ஆரம்பிச்சிடும். அப்போ வட்டப்பாதையில் சுற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது ஆப்ஷன் சி. அதாவது ஆப்ஷன் சின்னா கொஸ்டினில் உள்ள ஆப்ஷன் சியில் நமக்கு இந்த துகள் வந்து காந்தப்புலத்தில் என்ட்ராகிறப்ப எத்தனை விதமாக இயங்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஆப்ஷன். அப்போ ஆப்ஷன் சி என்ன, தேர்ட் கேஸ் ஆப்ஷன் சொல்லாமல் தேர்ட் கேஸ் என்ன அப்படின்னா, காந்தப்புலம் இந்த டைரெக்ஷனில் இருக்குது, பி வெக்டார். துகள் வந்து பார்த்திங்கன்னா இப்படி கிராஸாக என்ட்ராகுது, இப்படி என்ட்ராகுது இந்த டைரெக்ஷனில். இப்போ தீட்டா வந்து இப்போ இருக்குது, அது எவ்வளோன்னு கிடையாது, 0வும் கிடையாது, 90யும் கிடையாது. 0னா இந்த கேஸ், தீட்டா 90னா அந்த கேஸ். தீட்டா வந்து இன்பிட்வீன், அதாவது தீட்டா வந்து இஸ் கிரேட்டர் தேன் 0 டிகிரி அண்டு லெஸ் தேன் 90 டிகிரி. ஓகே, 90 டிகிரியை விட கம்மி, அதே நேரத்தில் கிரேட்டர் தேன் 0, 0க்கும் 90க்கும் இடையில ஒரு வேல்யூ இருக்குது. இந்த மாதிரி இருந்ததுன்னா இந்த துகள் வந்து என்ன ஆகும்னா, இப்படி என்ட்ராகிற துகள் வந்து வட்டப்பாதையிலையும் சுற்றாது, ஸ்ட்ரெயிட்டாகவும் போகாது. அப்போ தான் இது வந்து ஹெலிக்கல் பாத்தில் சுற்றும். சுருள்வில் பாதையில் சுற்ற ஆரம்பிக்கும், ஸ்ப்ரிங் மாதிரி அந்த பாதையில் சுற்ற ஆரம்பிக்கும். ஸோ இது வந்து தேர்ட் கேஸ். அப்போ இந்த 3 கேஸுமே பாசிபிள் இருக்குது. அப்போ வந்து ஆப்ஷன் என்ன வரும் நமக்கு அப்படின்னா, நமக்கு வந்து பார்த்திங்கன்னா, ஏன்னா அவங்க இந்த இவ்வளோ கோணத்தில் தான் அது என்ட்ராகுது. இப்போ சப்போஸ் காந்தப்புலத்தில் செங்குத்தாக நுழைகிறது அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா நமக்கு வந்து ஆன்சர் என்ன வரும், இதுதான் வரும், வட்டப்பாதை மட்டும்தான் வரும். அதாவது வட்டப்பாதைங்கிறது அதில் வந்து ஆப்ஷன் பி, அதாவது செகண்ட் கேஸாக கொடுத்துருக்காங்க, அப்படி வரும். அப்படி ஒரு ஆப்ஷனும் ஆன்சரில் இல்லை.
செங்குத்தாக அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா இது மட்டும் தான் வரும். இணையாக அப்படின்னா இது மட்டும் தான் வரும். அப்படி இல்லாமல் பொதுவாக கொடுத்துருக்காங்க, எந்த கோணத்தில் நுழையுதுன்னே கொடுக்கல அப்படின்னா பொதுவாக ஏதோ ஒரு ஆங்கிள். அப்போ வந்து இந்த 3 கேஸுமே வந்து வாய்ப்பு இருக்குது. அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் டி, 1 or 2 or 3. இப்போ ஆன்சர் வந்து நமக்கு இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி. ஓகே, இதை நோட் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 5. கொஸ்டின் நம்பர் 5 வந்து பார்க்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம இந்த அதுக்கு ரிலேட்டட் கான்செப்டை கொஞ்சம் நல்லா பார்த்துருவோம். ஆல்ரெடி பார்த்துருந்தா கூட இப்போ ஒரு தடவை பார்த்துருவோம். பார்த்துட்டு அந்த கொஸ்டினை பார்க்கலாம். என்ன கான்செப்ட்னா, இப்போ பார்த்தோம் இல்லையா, போன கொஸ்டினில் பார்த்தோம்ல, 3rd கேஸ் அங்கே பார்த்தோம். when a charged particle enters at an angle with a magnetic field அப்படின்னு பார்த்தீங்கன்னா it moves in a helical pathன்னு பார்த்தோம் இல்லையா. ஒரு மின்னோட்டம் பெற்ற துகள் காந்தப்புலத்தில் ஒரு குறிப்பிட்ட கோணத்தில் நுழையும் பொழுது அது வந்து சுருள்வில் பாதையில் வந்து இயங்குது அப்படின்னு பார்த்தோம். ஸோ அந்த கேஸை கொஞ்சம் டீப்பாக பார்க்கணும். இப்போ வந்து நமக்கு காந்தப்புலம் இந்த திசையில் இருக்கிறதா வச்சுக்குவோம். இந்த திசையில் காந்தப்புலம் இருக்கிறதா வச்சுக்குவோம். ஓகேயா, இந்த திசையில் காந்தப்புலம் இருக்கிறதா வச்சுக்குவோம். இப்போ ஒரு துகள், ஒரு மின்னோட்டம் பெற்ற துகள், நேர் மின்னோட்டம் பெற்ற துகளாகவே எடுத்துக்குவோம். பாசிட்டிவ் சார்ஜ் பார்ட்டிகல் என்டர்ஸ் த மேக்னெட்டிக் ஃபீல்டு வித் அன் ஆங்கிள் தீட்டா. அதாவது இதனுடைய திசை வேகம் v வெக்டார் வந்து இந்த டைரக்ஷனில் இருக்குது, தீட்டா. இட் மேக்ஸ் அன் ஆங்கிள் தீட்டா வித் த மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஓகே, இப்போ இந்த மாதிரி நுழையிறப்ப தான் இது வந்து எனக்கு ஹெலிக்கல் பாத்தில் மூவ் ஆகுது, சுருள்வில் பாதையில் இயங்குதுன்னு சொன்னோம். ஏன் சுருள்வில் பாதையில் இயங்குதுன்னா, இப்போ இந்த திசை வேகத்தை 2 கூறாக நம்ம வந்து பிரிக்கலாம். இந்த வியை வந்து 2 செங்குத்து கூறாக பிரிக்கலாம். இட் இஸ் ரிசால்வ்டு இன்டு 2 ரெக்டாங்குலர் காம்போனன்ட்ஸ். அப்போ வந்து என்ன ஆகும்னா, ஒன்று வந்து இந்த பக்கம் ஹரிசாண்டல் காம்போனன்ட், இன்னொன்று வந்து வெர்டிகல் காம்போனன்ட். இந்த டைரக்ஷனில் வரும். ஹரிசாண்டல் காம்போனன்ட் பாருங்கள், தீட்டா எந்த பக்கம் இருக்கோ அந்த பக்கம் வந்து v cos தீட்டான்னு வரும். இது வந்து v cos தீட்டா, இந்த கூறு வந்து v sin தீட்டான்னு வரும். ஸோ இப்போ 2 திசை வேகம் இருக்குது. இப்போ நம்ம வந்து அந்த ஃபஸ்ட்டு 2 கேஸ் பார்க்கலாம். அதாவது அந்த 3 கேஸ் இதுக்கு முன்னாடி படித்தோம்ல, அதில் உள்ள ஃபஸ்ட்டு 2 கேஸ் வந்து இங்கே வந்துடுது. இப்போ இதை மறந்துருக்கு. v cos தீட்டான்னு ஒரு, அதாவது இந்த துகள் வந்து இப்போ இந்த திசை வேகத்தோடு போணுச்சு அப்படின்னா என்ன அர்த்தம், இட் இஸ் பேரலல் டு மேக்னெட்டிக் ஃபீல்டு, காந்தப்புலத்துக்கு இணையாக இருக்குது. அப்போ வந்து என்ன ஆகும், இது வந்து துகள் வந்து நேர்கோட்டு திசையிலேயே போகும். ஓகே, ஒன்று இந்த 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 திசை வேகம் v cos தீட்டா வந்து எனக்கு துகளை நேர்கோட்டு திசையில் இயங்க வைக்குது. இப்போ இதுக்கு வந்துடுவோம். இது ஒரு திசை வேகம். இது என்ன பண்ணோம், காந்தப்புலத்துக்கு செங்குத்தாக இருக்குது. இட் இஸ் perpendicular டு த மேக்னெட்டிக் ஃபீல்டு. அப்போ என்ன பண்ணோம், டியூ டு திஸ் காம்போனன்ட் த பார்ட்டிக்கிள் மூவ்ஸ் இன் அ சர்க்குலர் பாத் இல்லையா. இந்த திசைவேக கூறுனால துகள் வந்து என்ன ஆகும், ஏன்னா 2வது கேஸ் நம்ம படித்தோம்ல, தீட்டா 90 டிகிரினா என்ன ஆகும், துகள் வந்து வட்டப்பாதையில் இயங்குன்னு சொன்னோம். அப்போ இந்த காம்போனன்ட் வந்து பிக்கு பர்பண்டிகுலராக இருக்கனால இந்த காம்போனன்ட் வந்து திசைவேக கூறு வந்து துகளை வட்டப்பாதையில் இயங்க வைக்கும். இந்த காம்போனன்ட் வந்து பிடிச்சி நேர்கோட்டில் இழுக்கும். அப்போ ரெண்டும் சைமல்டேனியஸாக நடக்குது. வட்டப்பாதை இயக்கமும் இருக்குது, நேர்கோட்டு இயக்கமும் இருக்குது. சேர்ந்ததுன்னா என்ன ஆகும்னா, வட்டத்தில் சுற்றுறப்ப இப்படி சுற்றும், இந்த வட்டம் நிலையாக இந்த இடத்துல இல்லாமல் பிடிச்சி இந்த கூறு இழுக்கிறதுனால இந்த வட்டம் நகர்ந்துக்கிட்டே இருக்கும். அப்போ நமக்கு சுருள்வில் பாதை வந்து கிடைக்குது. இதுதான் இங்கே நடக்குது. ஓகே, ஸோ இப்போ இங்கே இந்த வட்டப்பாதை, இந்த வட்டத்தினுடைய சுருள்வில்ல நிறைய வட்டம் இருக்குது. எல்லா வட்டத்துக்கும் சேம் ரேடியஸ் தான், ஆரம் வந்து சேம் தான். அப்போ அதனுடைய ஆரத்துக்கு வந்து என்ன ஃபார்முலா, அது நம்ம கண்டுபிடிக்கணும். என்ன ஃபார்முலா அப்படின்னா, நம்ம ஏற்கனவே ஃபார்முலா பார்த்தோம்ல, R = mv/bqன்னு சொன்னேன் இல்லையா. இது மாதிரி ஏற்கனவே ஃபார்முலா பார்த்துருக்கோம். இந்த ஃபார்முலாவில் இப்போ இந்த வட்டப்பாதை இயக்கம் வந்து எதனால் நடக்குது, இந்த காம்போனன்ட்னால தான் நடக்குது. அப்போ இந்த இடத்துல திசைவேகத்துக்கு விக்கு பதிலாக என்ன பண்ணணும், v sin தீட்டா போகணும். இதுதான் ஃபார்முலா. இது தெரிஞ்சுக்கணும். ஹெலிக்கல் பாத்தில் மூவ் ஆனிச்சுன்னா ரேடியஸ் ஆஃப் த சர்க்குலர் பாத்துக்கு ஃபார்முலா வந்து இதுதான், mv sin θ/bq அப்படின்னு தெரியும். அடுத்தது இந்த ஒரு தடவை சுற்றி வரதுக்கு எவ்வளோ டைம் ஆகும், அது வந்து டைம் பீரியட்னு சொல்லுவோம். டைம் பீரியட் அதாவது சுற்றுக்காலம் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு தடவை சுற்றி வரத்துக்கு எவ்வளோ காலம் ஆகுது, சுற்றுக்காலம், டைம் பீரியட் அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் நோட் பண்ணிக்கணும். அதுக்கு வந்து என்ன ஃபார்முலா, டைம் பீரியட்னா நமக்கு பொதுவாக வந்து வெலாசிட்டி = டிஸ்டன்ஸ் பர் டைம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இங்கே டிஸ்டன்ஸ்னால் ஒரு சுற்றுறது. ஒரு சுற்றுனா என்னது, வட்டப்பாதையினுடைய சுற்றலை வந்து 2πr, சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள். அப்போ 2πr டிவைடட் பை tன்னு சொல்லுவோம். இப்போ எனக்கு t தான் வேணும். அப்போ t = 2πr/t, இங்கே வருது, v இங்கே போகுது, 2πr/vன்னு சொல்லலாம். அப்போ t = நம்ம என்ன எழுதலாம், 2πr/vன்னு சொல்லலாம். ஆனால் இங்கே வந்து பாருங்கள், vங்கிறது என்னது, இந்த வட்டப்பாதை இயக்கம் எதனால் நடக்குது, v sin θனால. அதனால் இங்கே வந்து v sin θ போடும், v sin θ.
அடுத்து இந்த ஆர் வந்து என்னது இந்த கேஸில் பொதுவாக வந்து ஆர், இங்கே வந்து ஆர் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், அதை இங்கே சப்ஸ்டிட் பண்ணுவோம். சப்ஸ்டிட் பண்ணால் என்ன வரும் பாருங்கள், 2π இன்ட்டு ஆருக்கு பதிலாக என்ன போடுறோம், எம்வி சைன் தீட்டா பை பிக்யூ போட்டாச்சு. இது வந்து ஆருக்கு பதிலாக பை வி சைன் தீட்டா இருக்குது, இன்ட்டு வி சைன் தீட்டா. ஓகே, அப்போ என்ன ஆகும், இந்த வி சைன் தீட்டா கேன்சல் ஆகுது. அப்போ டி ஈக்குவல் என்ன கிடைக்குதுன்னா 2πm பை பிக்யூ அப்படின்னு கிடைக்குது. சரியா? அப்போ இது வந்து நீங்கள் ஒரு துகள் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு இப்படி இருக்குது, ஒரு துகள் வந்து செங்குத்தாக என்ட்ரு ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, பர்பெண்டிகுலராக. அப்போ வந்து வட்டப்பாதையில் சுற்றும்னு சொன்னோம். அந்த கேஸ்க்கும் வட்டப்பாதையில் சுற்றுறப்ப சர்க்குலர் மோஷனுக்கும் டி ஈக்குவல் டு 2πm பை பிக்யூ தான் ஃபார்முலா. ஹெலிக்கல் பாத்தில் போகிறப்ப, சுருள்வில் பாதையில் போகிறப்பையும் அந்த வட்டத்தினுடைய சுற்றுக்காலத்துக்கு டைம் பீரியட் ஆஃப் த சர்க்குலர் மோஷன் ஃபார்முலா வந்து 2πm பை பிக்யூ தான் கிடைக்குது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். இது தெரியும். ஓகே, அடுத்து வந்து இந்த பிச்சுன்னு சொல்லுவோம். பிச்சுனா என்ன அப்படின்னா, இந்த டிஸ்டன்ஸ், இந்த ஒரு சுற்றுக்கும் அடுத்த சுற்று இருக்குல்ல, அடுத்த சுற்றுக்கும் இடையில உள்ள கேப். இந்த ஒரு சுற்று முடிக்கிறப்ப என்ன ஆகும்னா, இது இவ்வளோ தூரம் நகர்ந்துருக்குல்ல, இது பேர் தான் வந்து பிச்சுன்னு சொல்லுவோம். கிடைத்தல நெடுக்கம் அப்படி கூட வச்சுக்கலாம் தமிழில். கிடைத்தல நெடுக்கம் அப்படின்னா ஒரு சுற்று சுற்றுறப்ப, சுற்றுக்காலம் வந்து எவ்வளோ காலத்தில் அப்படின்னா, இந்த சுற்றுக்காலத்துக்கு சமமான காலத்தில் இந்த துகள் வந்து ஹரிசாண்டலாக எவ்வளோ தூரம் நகருது, அதுக்கு பிறகு தான் பிச்சுன்னு சொல்லுவோம். கிடைத்தல நெடுக்கம் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அப்போ அந்த கிடைத்தல நெடுக்கத்துக்கு வந்து என்ன ஃபார்முலா அதையும் பார்த்துக்கணும். இப்போ இந்த ஃபார்முலாலாம் முக்கியம், ஆர் வேல்யூ, இந்த டி வேல்யூ இதெல்லாம் முக்கியம். இதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா, இந்த கிடைத்தல நெடுக்கம் வந்து எதனால் நடக்குது அப்படின்னா, இந்த வி காஸ் தீட்டாங்கிற இந்த திசைவேகத்தினால தான் நடக்குது. இதுதான் பிடிச்சி இழுத்து கொண்டு போகுது. அப்போ நம்ம அந்த கிடைத்தல நெடுக்கத்துக்கு பிச்சுக்கு வந்து என்ன ஃபார்முலா சொல்லலாம் அப்படின்னா, பிச் கிடைத்தல நெடுக்கம் தமிழில் வச்சுங்க. இதுக்கு கிடைத்தல நெடுக்கம் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ இது வந்து என்னது, பொதுவாக இங்கே இந்த ஃபார்முலா தான், v ஈக்குவல் டு டி பை டி அப்படின்னா நமக்கு இப்போ கிடைத்தல நெடுக்கம் டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு கிராஸ் மல்டிபிள் பண்ணால் v இன்ட்டு டீன்னு வரும். ஓகே, v இன்ட்டு டீன்னு வரும். இந்த v எதனால் நடக்குது, v காஸ் தீட்டாவனால. அப்போ v காஸ் தீட்டா இன்ட்டு டி ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம், 2πm பை பிக்யூ, 2πm பை பிக்யூ அப்படின்னு எழுதலாம். அப்போ இதுதான் வந்து பிச்சுக்கான ஃபார்முலா. இது v காஸ் தீட்டா இன்ட்டு 2πm பை பிக்யூ, இதுதான் பிச்சுக்கான ஃபார்முலா. ஆர் 2πm v காஸ் தீட்டா பை பிக்யூன்னு சொன்னாலும் சரி. ஓகே, ஸோ இப்போ இந்த விளக்கத்தோடு நம்ம வந்து அந்த கொஸ்டின் நம்பர் 5 வந்து பார்ப்போம். முதல்ல இதை நோட் பண்ணிக்கலாம். இப்போ கொஸ்டின் நம்பர் 5 பார்ப்போம். கொஸ்டின் நம்பர் 5 என்னென்னா, எலக்ட்ரான் ஹேவிங் மொமெண்டம் 2.4 × 10⁻23 kg/s enters a region of uniform magnetic field of 0.15 Tesla. The field vector makes an angle 30 degree with the initial velocity vector of the electron. The radius of helical path of the electron in the field shall be அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2.4 × 10⁻23 kg/s உந்தம் கொண்ட எலக்ட்ரான் 0.15 டெஸ்லா வலிமை கொண்ட சீரான காந்தப்புலத்தில் நுழைகிறது. காந்தப்புலமானது எலக்ட்ரானின் ஆரம்ப திசைவேக வெக்டாருடன் 30 டிகிரி கோணத்தை ஏற்படுத்துகிறது. எலக்ட்ரானின் சுருள்வட்ட பாதையின் ஆரம் என்ன அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம பார்த்த கான்செப்ட் தான் இது. இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா, பி கொடுத்துருக்காங்க, எலக்ட்ரான் என்ட்ராதுன்னு சொல்கிறாங்க. எலக்ட்ரானுடைய உந்தம் கொடுத்துட்டாங்க, மொமெண்டம் எவ்வளோனா 2.4 × 10⁻23 kg/s கொடுத்தாச்சு. காந்தப்புலம் கொடுத்துருக்காங்க, மேக்னெட்டிக் ஃபீல்டு ஸ்ட்ரென்த்து அந்த ஏரியாவில் எவ்வளோன்னா 0.15 டெஸ்லான்னு கொடுத்தாச்சு. அடுத்து ஆங்கிள் கொடுத்துட்டாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பி இப்படி இருக்குன்னா பி இந்த டைரெக்ஷனில் இருக்குது. அப்போ தீட்டா வந்து 30 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. இது மாதிரி 0 to 90 டிகிரி இன்பிட்வீன் 0 to 90 டிகிரி இருந்தால் தான் இது வந்து இந்த ஹெலிக்கல் பாத்தில் சுத்தம் நம்ம பார்த்தோம். ஸோ 30 டிகிரி கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ரேடியஸ் ஆஃப் த ஹெலிக்கல் பாத். அதாவது இது சுருள் வட்டப்பாதையில் போகிறப்ப இப்படி போகிறப்ப இந்த வட்டப்பாதையினுடைய ஆரம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஆரம் என்னன்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ ஆர் கண்டுபிடிக்கணும். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நம்ம ஃபார்முலா பார்த்தோம். ஆருக்கு ஃபார்முலா வந்து என்னது, வெறும் வட்டப்பாதை அப்படின்னா எம்வி பை பிக்யூன்னு எழுதுவோம். இங்கே சுருள் வட்டப்பாதைனா இங்கே வந்து சைன் தீட்டா வந்துடும்னு சொன்னோம். ஞாபகம் இருக்கா, எம்வி சைன் தீட்டா பை பிக்யூ. இப்போ இங்கே எம்வி அதுக்கு பதிலாக தான் உங்களுக்கு வந்து பி கொடுத்துருக்காங்க, மொமெண்டம்னா எம் இன்ட்டு வி, பி உந்தம் இல்லையா. அப்போ ஆர் ஈக்குவல் டு எம்பிக்கு பதிலாக பி போட்டுக்கலாம், பி சைன் தீட்டா பை பிக்யூ போட்டுக்கலாம். இப்போ இங்கே வந்து வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டிட் பண்ண விடுதான். சப்ஸ்டிட் பண்ணால் பி வேல்யூ என்னது 2.4 × 10⁻23 இன்ட்டு சைன் தீட்டா, சைன் 30யோட வேல்யூ வந்து 1/2 போட்டுக்கிறேன், பை பி, பியோட வேல்யூ என்னது 0.15
0.15 இன்ட்டு க்யூவோட வேல்யூ. க்யூ அப்படிங்கிறது என்னது, நமக்கு வந்து எலக்ட்ரான் தான் என்ட்ரு ஆகுது. அப்போ எலக்ட்ரானுடைய சார்ஜோட வேல்யூ நம்மளுக்கு தெரியணும் எவ்வளோ அப்படின்னா, இந்த எலக்ட்ரான் சார்ஜோட வேல்யூ க்யூ இது வந்து 1.6 இன்ட்டு 10⁻−19 கூலும். இது தெரியணும் நமக்கு. அப்போ 1.6 இன்ட்டு 10⁻−19. ஓகே, இங்கே வந்து இந்த சைன் தீட்டாவுக்கு பதிலாக 1/2 இருக்குது, அதான் இங்கே போட்டேன். இப்போ அதை நம்ம சால்வ் பண்ணோம். சால்வ் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து ஆன்சர் என்ன கிடைக்குது அப்படின்னா, அது பாருங்கள், இதெல்லாம் ஹோல் நம்பராக மாற்றிக்கிறேன் சால்வ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி. எப்படின்னா, இது வந்து 24 இன்ட்டு பாருங்கள் R = 24 இன்ட்டு 10⁻−1ன்னு மாற்றிக்கிறேன். இன்ட்டு 10⁻−23 இன்ட்டு 1 டிவைடட் பை 0.15 15 இன்ட்டு 10⁻−2ன்னு எழுதிக்கிறேன். -2 இன்ட்டு இதையும் வந்து 16 இன்ட்டு 10⁻−1ன்னு எழுதிக்கிறேன். இன்ட்டு 10⁻−19 இன்ட்டு 2. ஓகே, இப்போ எதாவது சால்வ் பண்ணலான்னு பாருங்கள். இது வந்து என்னது, 2னா 2ல் இது வந்து ஒரு 12. அடுத்து இது வந்து 3 1 12 16. அடுத்து இது வந்து 5 டைம்ஸு. அப்போ என்ன கிடைக்குதுன்னா, மேலே வந்து என்ன இருக்குது, 10⁻−1 10⁻−23. அப்போ 10⁻−24 மேலே இருக்குது. ஓகே, டிவைடட் பை கீழே வந்து 5 இன்ட்டு 4 20 20 இன்ட்டு 10⁻−2 -1 -3 -3 -9 -22 இருக்குது. ஓகே, இப்போ 1/20 இன்ட்டு 10⁻−24 இது மேலே வந்ததுன்னா +22. அப்போ என்ன ஆகும், ஈக்குவல் டு இங்கே மேலே எழுதுகிறேன், R = 1/20 இன்ட்டு 10⁻−2ன்னு வந்துடும். -24 + 22. இப்போ இது பாருங்கள், 1/2னா 0.5. 1/2னா 0.5. இது கீழே ஒரு 10 இருக்குது இல்லையா, 2ன்னு எடுத்துருக்கு, 2 இன்ட்டு 10. அப்போ 1/2 0.5. இங்கே 10 இருக்கிறதா இருக்கும். அந்த 10 மேலே வந்ததுன்னா -1 ஆகும். 10 இங்கே 10 +1. இது வந்து 2 இன்ட்டு 10ன்னு எழுதுகிறோம். அப்போ 1/2 0.5 ஆயிடுது. 0.5 இன்ட்டு இந்த 10 மேலே வந்ததுன்னா இங்கே 10⁻1 மேலே வந்ததுன்னா 10⁻−1. ஆல்ரெடி 10⁻−2 மேலே இருக்குது. அப்போ 0.5 இன்ட்டு 10⁻−3 மீட்டர் அப்படின்னு வரும். அப்போ 0.5 மில்லிமீட்டர் அப்படின்னு வரும். ஆர் வந்து 0.5 மில்லிமீட்டர் ஆப்ஷன் வந்து இருக்குது. ஓகே, எந்த ஆப்ஷன் அப்படின்னா 0.5 மில்லிமீட்டருங்கிறது ஆப்ஷன் டி. ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. ஓகே, இதை நோட் பண்ணிக்கங்க. 5 கொஸ்டின்ஸ் பார்த்துட்டோம். மீதி கொஸ்டின்ஸ் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, நன்றி.